யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி பீடத்தில் இருந்தது. அந்த ஆட்சி பீடத்தில் இருக்கிற அண்ணா திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக 18 சட்டமன்ற உறுப்பினரை உடனடியாக அழைத்துக் கொண்டு சென்றவர் தினகரன். சுட்டிக்காட்டினாரா இல்லையா? 18 பேரை கூட்டிட்டு போயிட்டே நீ ஏன் எங்க கட்சி பேசுறதுக்கு நீ என்ன யோகிதை இருக்கு? தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். தினகரன் இப்படி பேசலாமா? 18 பேர் அன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டான். 18 சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு ஆட்சி போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு எல்லாமே இப்ப பேசுறோம் இல்லையா? 11 மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, ஆர்ட்ஸ் காலேஜ், காந்தி சொல்றேன், இங்க இருக்கிற நம்முடைய அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில எவ்வளவு பாடப்பிரிவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில இங்க இருக்கிற முகமது அமைச்சராக இருக்கிற போது, நாங்கள் மாவட்ட கழக செயலாளர் போது அந்த பாடப்பிரிவுகளை 17 பாடப்பிரிவுகளை கொண்டு வந்து இன்றைக்கு மக்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த பாடப்பிரிவு என்னென்ன பாடப்பிரிவுன்னு காந்திக்கு தெரியுமாடா? எத்தனை பாடப்பிரிவு தெரியுமா? நீ இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தானே, இங்க அமைச்சர் தானே, இங்க இருக்கிற அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில எத்தனை பாடப்பிரிவை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல தெரியுமா? எப்படியா நீ பேசலாம்? இல்ல நாங்கெல்லாம் கேட்க மாட்டோம் நினைச்சியா? இல்ல நாங்கெல்லாம் விட்டுருவோம் நினைச்சியா? நீ பேசுறதுக்கு யோசிச்சு பேசணுமே இல்லையா? இவ்வளவு பெரிய திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே கொண்டு வந்திருக்கிறது. அன்பு கரங்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1991 ஆண்டிலே 2001 ஆண்டிலே தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதை இன்னைக்கு அன்பு கரங்கள் திட்டம் ஏமாத்துற இந்த நாட்டு மக்களை நீ எப்படியெல்லாம் ஏமாத்துற? தொட்டில் குழந்தை திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு அனாதையாக இருக்கின்ற குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும், கைவிடப்பட்ட குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை 25 வருடத்துக்கு முன்னாலே கொண்டு வந்த தலைவி எங்கள் புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு அன்பு கரங்கள் என்ன எவ்வளவு ஏமாத்துறாங்க. இவர் போய் நேற்று ஆரம்பிச்சு வைக்கிறார். அன்பு கரங்களுக்கு குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்து கொடுக்கிறார் காந்தி. ஆனா இந்த திட்டம் எப்ப வந்துச்சுன்னு சொல்ல தெரியுமா? ஏன் எங்களெல்லாம் நீ தொட்டு பாக்குற? நான் கேட்கிறேன். நாங்கெல்லாம் அமைதியாக தான் இருந்தோம். அமைதியா இருந்தா நரி நினைச்சிட்டேன். சிங்கம் புலி போல் எங்களெல்லாம் பணியாற்ற தயாராக இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்த நாளங்கள் உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. என் தலைவன் பாடினார், பரம்பரை ரத்தம் உடம்பிலே தான், அது முறுக்கேறி கிடக்கிறது நிரம்பிலே தான், கொடுப்பதை கொடுத்தால் தெரிய மாட்டாங்க. நாங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் நினைச்சிட்டியா? எங்க ஜிம் சங்கர் விட்டா தூக்கி போட்டு போயிடும். என்ன பேசுறீங்க? பேசணும் யோசிச்சு பேசணுமா இல்லையா? நீ பேசியா? பதில சொல்லு. பதில சொல்ற சொல்லு. நீ எவ்வளவு மன தைரியம் இருந்தால் நீ ஒருமையிலே பேசியதற்கு நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மேடையிலே சொல்லுகிறேன், நீ மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொடர்ந்து அதை போராட்ட நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருப்போம். பொதுக்கூட்டத்திலே உன்னை நாங்கள் பேசிக் கொண்டுதான் இருப்போம். மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்கள் கட்சியுடைய தலைவன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார், நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர், இன்றைக்கு மத்திய அரசாங்கமே எங்கள் தலைவனை பார்த்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்க போய் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுட்டு போயிட்டு வந்தா முடிஞ்சிருமாயா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும். இங்க பேசும்போது பேசிடுறான், அங்க போய் காலில் வந்து கிடக்குறான். என்னைக்குன்னா பாக்குறமா ஜெகத் ரசிகனே, என்னைக்குன்னா பாக்குறமா ஏனம்மா இந்த தொகுதியுடைய ஜெகத் ரசிகனை எப்பவுமே பார்த்ததில்லை. ஆனா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நேரா வந்து போயிடுவார். யாரு இவரு? அமைச்சர் மகாத்மா. பேசும்போது யோசிச்சு பேசுங்க. தயவு செய்து சொல்றேன், ஏதாவது இந்த மக்களை பத்தி சிந்திங்க. ஒரே ஒரு வார்த்தை, நீ இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், ராணிப்பேட்டை பகுதியில் மட்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் இங்க இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் இந்த பகுதி மக்கள். தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
அதற்கு காரணம் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் காந்தி தான் காரணம். இங்க இருக்கிற குரோமியம் கழிவுகள் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக குரோமியம் கழிவுகள் 30 ஆண்டு காலமாக கொட்டி கிடக்கிறது. அதனுடைய அந்த மாசு எல்லாம் அந்த தண்ணீரிலே தரையிலே கலக்கிறது. இந்த தண்ணீரை இந்த பகுதி மக்கள் குடிப்பதன் காரணத்தினாலே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு தான் நாங்கள் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில கொண்டு வந்தோம். அதெல்லாம் அந்த குரோமியம் கழிவை அகற்ற முடியாமல் எது எங்க வருதோ இங்க போயிட்டு நம்ம அணைக்கட்டுல பாலாறு அணைக்கட்டுல 220 கோடிக்கு டேம் செக் டேம் புனரமைக்கிறது திட்டம் 50% வாங்கிட்டானுங்க துறைமுருகன் காந்தியை சேர்ந்து. 220 கோடிக்கு 50% எவ்வளவு போட்டு சொல்லாம்பா கணக்கு மூர்த்தி அவர்களே. இவ்வளவு ரூபாய் எவ்வளவு வாங்கி போட்டா அப்புறம் நம்ம எங்கேயும் அந்த டேம் ஸ்ட்ராங்கா நிற்கும். அவர் பேசுறாரு நம்ம தலைவரை பத்தி. எங்கள் தலைவன் பொங்கல் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கிற 2,16,00,000 காடுகளுக்கு 2,500 ரூபாயை கொடுத்து பொங்கலுக்கு முழு கரும்பை கொடுத்து பொங்கல் பரிசு தொகையை கொடுத்து மக்களை கொண்டாட வைத்து அழகு பார்த்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அவரை பார்த்து பேசுறேன் அறிவு இருக்கணுமா இல்லையா? அறிவு இருக்கணையா? என்ன பேசணும்னு நினைச்சு பேசியா? யோசிக்கணுமா இல்லையா? எப்படி நீ பேசலாம்? என்ன பேசு இல்ல யாரையாவது பேசு, நாங்க சமமா இருக்கிறோம். எங்கள் தலைவன் புரட்சி தமிழ் எடப்பாடியா இன்னைக்கு 160 தொகுதியில சுற்றுப்பயணம் செஞ்சு 2 கோடி மக்களை நேரடியாக சந்தித்த தலைவன் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த தலைவனும் இல்லை. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் 2 கோடி மக்களை சந்தித்திருக்கிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். நீ ஒரு தூசு. உன்னை பார்த்தாவே மக்கள் எல்லாம் ஒதுங்கி போயிடுறான். கிராமத்தில் போன நீ எங்கன்னா போகும்போது பாரு. நீங்க எல்லாம் கூட பாப்பீங்க. நாங்க பார்க்க போறது இல்லை. எங்க போறோம் நாங்களா பாக்குறோம். மக்கள் பூரா போயிடும். இப்படி எல்லாம் இருக்கும்போது நீ யோசிக்கணுமா? யோசிக்க கூடாது. நான் முழு நேரமும் ஒண்ணு பேசணும் தான் நினைச்சு பேசிட்டு இருக்கிறேன். அண்ணாவை பத்தியும் பேச தெரியும், எம்ஜிஆர் என்ன செஞ்சார் சொல்ல தெரியும். தயவு செஞ்சு நீங்கள் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய கூற்று. நீங்கள் தயவு செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பின்னாலே நம்முடைய மாவட்ட அமைப்பு செயலாளர் பேசுவதற்கு காரணத்தினாலே இந்த வாய்ப்பு வழங்கிய மாவட்ட கழகத்தின் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.